ரவி வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்ற தன்னுடைய தனித்துவமான குரல், வசனம், இயக்கம், படைப்பாற்றல் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்ட ஒரு இயக்குனர் என்று சொல்லலாம். அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. சினிமா துறைக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரியது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த ஒரு இயக்குனர், நடிகர், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞன் என்றே கூறலாம். பாரதி ராஜா அவருடைய தொடக்க காலத்திலிருந்தே அவர் கலைத்துறையின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். அவர் சிறு வயது முதலே பல்வேறு சவால்களையும் நெருக்கடிகளையும் கடந்து, பல்வேறு இன்னல்களையும் கடந்து இயக்குனர் இமயம் என்ற ஒரு உச்சத்தை எட்டியதற்கு பின்னணியில் பல்வேறு நிலைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய மறைவுக்கு ஒட்டுமொத்த திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். திரையுலக பிரபலங்களையும் கடந்து அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம், அவருடைய இளமை பருவம், அவர் சினிமாவிற்குள் வருவதற்கு முன்னதாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவர் சந்தித்த சவால்கள் என எண்ணற்றவை அவருடைய வாழ்க்கை நிலைகளை கடந்து வந்தது என்று கூறலாம். தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற இயக்குநராக இருந்த பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். 84 வயது அவருக்கு. தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா அந்த இமயம் என்ற நிலையை அடைவதற்கு பல்வேறு சவால்களை அவர் கடந்து வந்தார். அவருடைய மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். தமிழ் சினிமாவில் ஒரு மூத்த இயக்குநராக கிட்டத்தட்ட 80 வயதை கடந்தவர், 84 வயதாகிறது. 80 வயதை கடந்த ஒரு திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்தார். அவருடைய இல்லம் சென்னையில் நீலாங்கரையில் இருக்கின்றது. அவர் தன்னுடைய வீட்டிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சில மாத காலம் சிகிச்சை பெற்று அதற்கு பிறகு வீட்டிலேயே அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி இயக்குனர் இமயம் மறைந்திருக்கிறார் என்ற செய்தி ஒரு பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய ஆரம்ப காலகட்டம் சினிமாவை பொறுத்தவரையில் 1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் என்ற பிரிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர். அவர் வருவதற்கு முன்னதாக தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு படப்பிடிப்பு தளத்துக்குள்ளாக ஒரு படம் முழுவதுமாக அதிகபட்சம் எடுக்கப்பட்டுவிடும். ஸ்டுடியோவுக்குள்ளேயே முழுவதுமாக படங்கள், படப்பிடிப்புகள் நடந்த ஒரு காலகட்டத்தில் பாரதி ராஜா வருகைக்கு பிறகுதான் அந்த ஒரு நடைமுறையை உடைத்து பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் தோறும் சென்று கிராமத்து மண்ணில் கிராமத்துடைய வாழ்க்கையை வெளி உலகத்துக்கு காட்டும் வகையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று படப்பிடிப்புகளை மேற்கொள்ள தொடங்கினார். இன்றைய நவீன காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கூடிய தற்போதைய காலகட்டத்தில் பல்வேறு யுக்திகளை சினிமா துறையினர் கையாண்டு வந்தாலும் இவை அனைத்திற்கும் தொடக்கம் என்றால் அது பாரதி ராஜா என்றே சொல்லலாம். அவருடைய வருகைக்கு முன்னதாக ஏற்கனவே கூறியது போல ஒரு படப்பிடிப்பு தளத்துக்குள்ளாகவே, ஒரு ஸ்டுடியோக்குள்ளாகவே முழுவதுமாக படங்கள் எல்லாம் எடுத்து முடிக்கப்பட்ட காலகட்டம். ஆனால் அவர் வந்த பிறகுதான் அந்த நடைமுறையை மாற்றி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறார். சினிமா புரட்சி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். அதற்கு பிறகுதான் அவர் கிராமங்கள் தோறும் கிராமத்து கலாச்சாரம், கலை, அவருடைய கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் முறை உள்ளிட்ட அனைத்தையும் பட்டி தொட்டி எங்கும் பரவ செய்தவர் சினிமா மூலமாக இயக்குனர் பாரதி ராஜா. அதன் தொடக்கம்தான் 16 வயது நிலை. 1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா அப்போது ஸ்டுடியோவுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை வெளி உலகிற்கு கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் என்றே சொல்லலாம். தன்னுடைய முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனம் பெற்றார். தற்போதைய 2K கிட்ஸ் பாணின்னு சொல்ல வேண்டும் என்றால் யார் இந்த மனிதர் என்று அப்போது இருந்த இலக்குகள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் பாரதி ராஜா என்றால் அப்போது அவர் அறிமுகமான ஒரு இயக்குநராக இருந்தாலும் கூட
அவர் இயக்கிய இந்த முதல் படம், அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள், அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அப்போது ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தவர்கள். கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி போன்றவரை வைத்து அவருடைய முதல் படத்தை இயக்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் கவனத்தையும் ஈர்த்தவர் பாரதிராஜா. நாம் நேரலையில் பார்க்கின்றோம்.